தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்களே, அவரோட விவாகரத்து சம்பந்தமான இஷ்யூ இந்த கோர்ட்டில் விசாரணைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இது திடீர்னு ஒத்தி வைப்புன்றது பல நாட்கள் தாண்டி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம். அது கூடவே தமிழ்நாடு அரசியல் களம் சார்ந்த நிறைய விஷயங்கள், இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் சங்கீதா அவர்கள். திருமணமான இந்த கப்பல் ரொம்ப நாளாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பர்சனல் லைஃப் யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுல்ல, முடியாதுன்னு இல்லை, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடோ பிரிவுன்ற முடிவை எடுத்திருந்தாங்க. இதில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதா அவர்கள் சைட்லேருந்து டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயாச்சு. அந்த நேரம் பெரிய கலைவரமாக மாறிச்சுது. என்னங்க, அந்த மனுஷன் இப்போ தான் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காப்புல, இந்த நேரத்தில் இப்படி நடக்கணுமான்னு பல பேரும் பேச ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் இல்லைங்க, எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்னு இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன மனக்குறையோ அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு சார்பாக பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. கோர்ட்டுக்கு விஷயம் போயிடுச்சா, செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் இருக்குல்ல, இங்கே விசாரணை சார்ந்த அடுத்த கட்ட மனுக்கள் ஒன்றா தாக்கல் பண்ணப்பட்டு இருக்கு. இதில் இப்போ என்ன ஆச்சுன்னா, நீதிபதி சுஜாதா அவர்கள் முன்னிலையில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் ஏற்கனவே முன் வச்சிருந்த கோரிக்கை இருக்குல்ல, அதை முன் வச்சாங்க. காலையில் வழக்கு விசாரணை சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் 2 தரப்போட வக்கீல்களும் ஆஜரானாங்க. ஆக்சுவலாக சங்கீதா மேம் அவர்களோட குடும்பத்தினரும் சரி, சிஎம் அவர்கள் குடும்பத்தினரும் சரி, யாருமே இல்லைங்க, ஒன்லி லாயர்ஸ் மட்டும் தான் அங்கே இருந்தாங்க. ஓகேவா? அந்த மனுவை ஃபுல்லாக படித்து பார்த்துருக்காங்க நீதிபதி. இந்த 2 தரப்போட கோரிக்கை என்ன தெரியுமா? இல்லைங்க, 2 பேருமே பிரபலம். சங்கீதா அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி. அவங்க இங்கே வரான கூட்டம் கண்டிப்பாக பயங்கரமாக கூடும். பெருசாக தனிப்பட்ட எந்த ஒரு பாதுகாப்பு வழங்க முடியாத சூழல் ஏற்படலாம். அதனால் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் இந்த விசாரணைக்கு அவங்க அப்பியர் ஆனால் சரியாக இருக்கும்னு 2 தரப்பும் கேட்டிருக்காங்க. சிஎம் அவர்கள் சைடும் சரி, சங்கீதா அவர்கள் சைடும் சரி. ஆனால் நீதிபதி நிராகரிச்சிட்டாங்க. இல்லைங்க, இப்போதைக்கு நீங்கள் கேட்குறத உடனே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அப்படி என்ன ப்ரோ, இவங்க டைரெக்டாக கோர்ட்டுக்கு வந்து தான் இந்த விஷயத்தில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி ஒன்று இருக்குனாக்கா கோர்ட்டில் சொல்லியிருப்பான் நீதிபதி, சட்டத்தில் இடம் இல்லை, நீங்கள் நேராக தான் வந்தவனு. அது இங்கே சொல்லலை. மாறா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்காக அவங்க தாக்கல் பண்ண மனு இருக்குல்ல, அதில் உரிய மெயில் ஐடி உட்பட சில தகவல்கள் இல்லை. அப்படி இல்லாதப்ப எப்படிங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் உத்தரவு பிறப்பிக்க முடியும்? அதனால் இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீதிபதி அவர்கள். ஸோ ஆகஸ்ட் 7 மக்களே, இந்த வழக்கு விசாரணை சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னாக்கா ஆகஸ்ட் 7 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, ரைட்டு, இவ்வளோ தான் செய்தி. ஆனால் இதை பல பேர் திருப்பிப்படுத்தி என்னென்னமோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட்டில் அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு. பட் இவ்வளோ தான் மொத்தமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ரைட்டு, அதிமுக வேட்பாளர்களாக தேர்தலில் களமிறங்கி எம்எல்ஏவாக ஜெயிச்ச பிற்பாடு ஒரு 4 பேர் இருக்க ராஜினாமா பண்ணாங்களா? தாவேகா பக்கம் வந்தாங்களா? அந்த விஷயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுதா? அவங்க தாவேகா பக்கம் வந்து சேர்ந்தாங்க கட்சியிலேயே. இதுக்கப்புறம் அதிமுக என்ன சர்ச்சை கருத்துக்களை முன் வச்சாலும் அவங்க பெருசாக காது கொடுத்து கேட்க போகிறது இல்லை. இதில் மரகதம் குமரவேல் இருக்காங்களே, இவங்க தாவேக்காவோட முக்கியமான மேடை. ஆயிரக்கணக்கான பேர் தாவேக்கால இணையிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்ச்சியில் பேசினாங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சடனாக நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஆனால் ஷிஃப்ட் ஆனது நீங்கள் மொதல் மேடை கிடைக்குது. அப்போ நீங்கள் பழைய கட்சியோட தாக்கம் இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? மாண்புமிகுன்னு சொன்னாலே அந்த கட்சியோட முன்னாள் அமைச்சர் யார் இருந்தாங்க, தமிழக தாண்டவங்க, அவங்க பேர் நினைவில் வந்துடும்ல. இங்கே வந்துருச்சு. அவங்களுக்கும் கொஞ்சம் தர்ம சங்கடமாயிடுச்சு. திருத்திக்கிட்டதுக்கப்புறம் பேசினாங்க. மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே போயிட்டு நிறுத்திட்டு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள்னு அப்படியே வந்துட்டாங்க. ரைட்டு, என்னை எவ்வளவோ கொச்சப்படுத்தி பேசினீங்க அந்த கட்சியில் இருக்கும்போது, அப்புறம் எப்படி நான் அதிமுகவில் இருக்க முடியும்? அதான் நான் வெளியே வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே என்ன இப்படிலாம் பேசுனீங்களே, அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது, அதை நான் வெளியிட போகிறேன்னு மிரட்டி இருக்காங்க. லிட்டரலாக ஓப்பன் ஸ்டேஜில் மரகதம் குமரவேல் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி, மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்கள். இப்போலாம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு குற்ற சம்பவம் நடந்தாலும் அவங்க பேர் என்ன, அவங்க ஊர் என்ன, வயசு என்ன, இதை பற்றி பெருசாக தேடுறதில்ல. எந்த கட்சிக்காரன் பாரு இதை தான் பெருசாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அடுத்த கட்ட நிச்சயம் என்ன இருக்குது, நம்ம சேலம் கொண்டாலம்பட்டி இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த மணிகண்டன்
இந்த பர்சன் மேல என்ன குற்றச்சாட்டு எழுந்துச்சுன்னா, இந்த ஏழ்மையில வாடிக்கிட்டு இருக்க பெண்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி உதவி பண்றது, அதுக்கப்புறம் ஆபாசமா சில வீடியோக்களை பதிவு பண்றது, அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி திரும்ப திரும்ப அந்த பெண்களை போட்டு நாசம் பண்றது, இதையே வேலையா வச்சுட்டு இருக்காரு இந்த பர்சன் ஒரு குற்றச்சாட்டு எழும்புதுங்க. சரின்ட்டு இதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு. அவரோட செல்ஃபோனில் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப சில வீடியோக்கள் சிக்கினதாக தகவல் மட்டும் வெளியாக இருக்கு. ஓகேவா, 50க்கும் மேற்பட்ட பெண்களை அவர் இது போல் கொடுமை பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் கூடுதலாக வெளியே கசியுது. 7 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. பிரமா ஃபேசி இல்லாமல் வழக்கு பதிவுக்கு வாய்ப்பு இல்லைல்ல, வழக்கு பதிவு பண்ணியாச்சு, கைதும் பண்ணியாச்சு, சிறையிலையும் அடைச்சாச்சு. இது வரைக்கும் ஒரு குற்றமாக தெரியுதா அவங்களுக்கு? இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு. இவர் தாவேக்கால முக்கியமான நிர்வாகி அப்படின்ட்டு ஒரு பக்கம் கலைப்போட ஆரம்பிச்சிட்டாங்க பல பேருமே. ஏன்பா இந்த ஏரியாவில் தாவேக்கான விடுதான்ப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த விஷயம் தலைமை வரைக்கும் பெருசாக போயிடுச்சு போல இருக்கு. கட்சியில் அந்த கட்சி வட்டாரமே தெளிவாக சொல்லிட்டாங்க, அவருக்கு அதிகாரப்பூர்வ பொறுப்புன்னு எதுவுமே கிடையாதுங்க. இங்கே எல்லாருமே கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தணும்னு பல பேர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது போல் குறை சொல்கிறது அதிகார பொறுப்பு எதுவும் கிடையாதுன்னு அந்த கட்சி சைட்லேருந்து மறுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டுருக்குல்ல. ஒரு குற்றம் நடக்குதுனாக்கா எந்த கட்சிக்காரங்க இந்த ஒரு டேகை குத்திக்கிட்டே இருக்காங்க. இது கட்சியில் எங்கே திரும்ப போய் நிற்கும்? இந்த கட்சிக்காரனா இப்படிதானு நாளைக்கு எந்த கட்சியோட பார்த்து சொல்லலாம், அங்கே போய் நின்றோம். அது மாதிரி ஒரு கலாச்சாரம் இப்போ பூச ஆரம்பிச்சிருக்கு. இபிஎஸ் அவர்கள் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இப்போ பதவி ஏற்கும்போது சிஎம் சொன்னார் இல்லை, எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்க தாவேக்காவினர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்க மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்க்காசமாக பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். வேற எந்த சம்பவத்தை மனசில் வச்சும் இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த சம்பவத்தை மனசில் வச்சு தான் அண்ணன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் பேசுகிறாருனாக்கா அதுக்கு முன்னும் பின்னும் செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிற விஷயத்தை எடுத்து காமிச்சா கரெக்டாக இருக்கும்ல. அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, நம்ம முதல்வருக்கு ஆற்றலும் இருக்குது, சிந்தனையும் இருக்குது. மக்களோட அன்பால் அவர் தினந்தோறும் அரவணைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் நிரந்தர முதல்வராக இருப்பார்னு சொல்கிறாருங்க. பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, பட் ஓப்பனாக சொல்கிறாப்புல நிரந்தர முதல்வராக இருப்பார். இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்தார்ல, அவர் இப்போ இருக்கிற இடமே தெரியல அப்படின்றாரு. வேறு யாரை பற்றியும் சொல்லலை. முக ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, அவங்கள தான் இப்படி உரைச்சிட்டு போகிறாரு. மக்கள் அவரை தூக்கி எறிஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவரால் அறிக்கை மட்டும் தான் விட முடியுதுன்னு அப்படி நையாண்டியாக பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அதிமுக மூழ்கிக்கிட்டு இருக்க ஒரு கப்பல், அதில் இருந்து இன்னும் பல பேரும் தாவேக்கா வரதான் போகிறாங்க பாருங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதிமுகன்ற கட்சியே இனிமேல் இருக்குமான்னு தெரியல. இபிஎஸ் அவர்கள் தேய அந்த கட்சி எந்த அளவுக்கு அதில் பதறதுக்கு போயிட்டு இருக்கிறதா செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு வார்த்தைகள் பார்த்தீங்களா? ரைட்டு. கௌதமி அவர்கள் அவங்க சொன்னது கிட்ட உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இயக்கம் ஆரம்பிச்சதும் பாஜகலேருந்து பல பேருமே கிளம்பி அந்த இயக்கம் முகம் போக ஆரம்பித்தாங்க. தாவேக்கா உள்ளே வந்த பிற்பாடு அதிமுக இருக்க பல பேரும் தாவேக்கா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை கௌதமி அவர்கள் அடுத்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ அவங்க எடுத்துருக்க ஸ்டாண்ட் எடுத்து தெரியுமா? அதிமுகலேருந்து வெளியே வந்துட்டாங்க. மக்களே, கடந்த சில வருஷங்களா அதிமுக சார்ந்து களத்தில் ஒரு சில நட்சத்திரங்கள் மின்றாங்க அப்படின்னா அதில் இவங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் அந்த பேரும் கிடையாது. கௌதமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு தான் சமூக சேவை செய்யணும், நான் சமூக சேவை செய்யணும், இதுக்கு ஏதுவாக என்னென்னா விடுவிச்சுக்கணும். ஸோ இதுக்காக தான் கனத்த இதயத்தோடு அதிமுகவில் நான் விடைபெறேன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகலேருந்து நான் விடுவிச்சு கொள்கிற முடிவு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இந்த காரணம் தான் இருக்குன்னு அவங்க அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்காங்க. வேறு எந்த காரணமும் அந்த ஒரு அறிவிப்பு அறிக்கை இருக்குல்ல இவங்க அழிச்சது அதில் குறிப்பிடப்படலை மக்களே. ஸோ இதுதான் காரணம், இவ்வளோ தான். இதை இன்னும் திரும்பிப்படுத்தாதீங்க. ஏன்னா பல பேர் திரும்பிப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க, அதை படுத்தாதீங்க. கோவிந்தசாமி இந்த தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி இருக்குல்ல, அதோட முன்னாள் எம்எல்ஏ இவர் சமீபத்தில் தான் அதிமுகலேருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சாப்புல. ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஒரு ட்விஸ்ட்டு, அரசியலேருந்து விலகிட்டாருங்க. என்ன நினச்சாரோ ஏது நினச்சாரோ தெரியல, இப்போ ஏற்பட முடிவு எடுத்திருக்காரு. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா ஒன்று பதவி சார்ந்த ஆசை தான் மனசில் பெருசாக இருக்கும். இதில் செகண்டரியாக கொஞ்சம் யோசிச்சு சொல்லணுனாக்கா, டெப்த்தாக போகணுனாக்கா பதவியை வச்சு பணம் பார்க்க முடியுமா, அந்த ஆசையாக இருக்கும். இதை ரொம்ப ரேரஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு முடிஞ்சளவு சேவை பண்ண முடியுமா, இது இருக்கும். அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஆட்சிக்கு வந்தால் அந்த எண்ணம் கண்டிப்பாக வரும். ஏன்னா போட்ட காசு எடுக்கணுன்ற தலைவலி இல்லையா உங்களுக்கு, அதனால் மக்களை நல்லது செய்வாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அரசியல்கள் எப்படி இருந்துச்சு? ஓகே ரைட்டு. ஸோ திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்காருல, இது ஏன் எடுத்தார், எதுக்கு எடுத்தார், இது வரைக்கும் தெரிய வரல மக்களே. இவர் இன்னொரு கட்சி போறாருனா கூட இவர் சைடில் திருப்பி எதனா சொல்லலாம், இல்லைங்க அந்த கட்சியில் நான் மதிக்கலைங்க அப்படின்ட்டு. பட் அரசியலேருந்து விலகுறன்னு முடிவு எடுத்திருக்காருன்னா என்ன புதுசாக நடக்குது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில். இந்த ஜூன் மாதமா இப்போ இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, இது சார்ந்த பயனாளர்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டாச்சு. ஆக்சுவலாக சிஎம் விஜய் அவர்களோட ஆட்சி இருக்குல்ல, தாவேக்கா ஆட்சி, இந்த ஆட்சி அமைஞ்சு 2வது மாத தவணையாக தான் இதை இப்போ வரவு வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான்.
அரசியல் சார்ந்து சித்தாந்த மோதல்கள், நிறைய கொள்கை மோதல்கள் இருக்கலாம். அதில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பழைய திட்டங்களை கொண்டு போகிறாங்களே, நல்ல விஷயந்தான். அண்டு மீனவர்களுக்கு ஒரு நல்ல காலம் இப்போ பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக 2 மாதங்கள் வரைக்கும் நீடித்த மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் தடைக்காலம் முடிவுக்கு வந்த சந்தோஷத்தை மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக என்ஜாய் பண்ண முடியல. என்ன தெரியுமா, இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ பெருசாக போக போக டீசல் விலை ஏற்றி விட்டா ஞாபகம் இருக்கா? அது எங்கே வந்து விடியும்? நம்ம அப்பாவி மீனவ சகோதரர்கள் தலை தான் வந்து விடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மக்களே. லான்ச் எடுத்துகிட்டு உள்ள கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா நல்ல இவ்வளோ கட்டாக பணத்தை சம்பாதிப்பாங்க. அதுவும் லக்கு இருக்கிறத எல்லாரும் அவ்வளோ சம்பாதிச்சிட முடியாது. நிறைய மீன்கள் வலையில் கிடைக்கிற நல்லா சம்பாதிப்பாங்க. இதில் 60% போர்ஷன் இருக்கு பாருங்க, டீசலுக்கே பெரும்பாலும் போயிடும். மிச்சம் இருக்குல்ல, அதில் பெரும்பாலான போர்ஷன் முதலாளிக்கு. கடைசியில் கொஞ்சம் இருக்கும் பாருங்க, அதுதான் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு மீன் பிடிக்கிறாங்களே அந்த மீனவ சகோதரர்களுக்கே போகும். அவ்வளோ ரிஸ்க்கு. அப்போ ஏற்பட்ட செலவு இன்னும் ஏற்றி விடுற மாதிரி டீசல் காஸ்ட் மேலே இருக்குனாக்கா நம்ம மீனவர்கள் எந்த அளவுக்கு வாழ்வாதாரம் செழிக்கும்? ஸோ அவங்க கஷ்டத்தை அரசோட கவனத்தை கொண்டு போகணும் தான் இந்த விஷயத்தை இங்கே ரிவீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஈரான் கான்ஃப்ளிக்ட் தான் இப்போ கிட்ட முடிஞ்சிட மாதிரி ஆயிடுச்சு, அந்த டீலுக்கு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இது முடியறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டில் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஏதோ மீறிட்டாங்கிட்டான்னு பிரச்சனை பண்ணுவாங்க பாருங்க. அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சனால சொல்கிறேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, கான்ஃப்ளிக்ட் பெருசாக போதோ இல்லை அதோட முடிஞ்சால் நல்ல விஷயம். பட் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் எது நடந்தாலும் அரசு அதில் ஃபுல்லாக இன்டர்ஃபியர் ஆகியே தீரணும். சிஎம்மாக விஜய் அவர்கள் இருக்காங்க. அவர் மீனவ சகோதரர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக பார்க்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரோட கவனத்துக்கு இந்த விஷயம் போகுன்றதை நம்புகிறேன். தமிழக அரசோட மானியம் ஏதாச்சும் நம்ம மீனவ நண்பர்களுக்கு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமல் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். குற்ற பின்னணி கொண்டவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்சியில் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள கட்சி நீக்கி ஆகணும். இந்த ஒரு முடிவை இது வரைக்கும் எந்த கட்சி எடுத்தோ நான் பார்த்ததில்ல. அந்த முடிவை எடுத்து அதை செயல்படுத்தியே நான் பார்த்ததில்லை. எல்லாத்துக்கும் நிறைய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன்னோடியாக தாவைக்க கிட்டத்தட்ட நிறைய ரெக்கார்ட்ஸை ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல. சாதி பார்க்காம ஓட்டு வாங்கலாம், காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த வருஷம் இதே பண்ணால் நல்லா இருக்குமே. குற்ற பின்னணி கொண்டவங்களை இவங்க தான் குற்றம் செஞ்சிருப்பான்னு கிட்டத்தட்ட நிறுவனமாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள கட்சியோட உறுப்பினர் பொறுப்புலேருந்து தூக்கி விட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாளை பின் அவங்களால தான் கட்சி கட்டப்ப நிறைய வந்துட்டே இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.